ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஸ்கில் தமிழ். நான் உங்கள் ஆசிக். இன்னைக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் தான் பார்க்க போகிறோம். பிரான்ஸ் நாட்டோடைய பிரசிடென்ட் ஆகக்கூடிய இமானுவேல் மேக்ரான் அவர்கள் நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய இன்விடேஷனை ஏற்றுக்கிட்டு ஏஐ சமிட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ அப்போது இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையில நிறைய அக்ரிமெண்ட் எல்லா ஃபீல்டுலையும் சைன் பண்ணியிருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமாக டிஃபென்ஸில் நிறைய அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் உங்களுடைய அறிவுக்கு தீனி போடுற மாதிரி உலகத்தில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற மாதிரியான வீடியோஸ் எல்லாமே டெய்லி வந்துட்டு இருக்கும். ஒரு 10 to 15 நிமிஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா பெரிய பெரிய டாபிக் கூட சிம்பிளாக கற்றுக்கலாம். ஸோ அதனால நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்ம சேனல் அப்படிங்கிறது இவங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நீங்கள் யார் வேணாலும் நம்ம சேனல் பார்க்கலாம். அறிவு வளர்த்துக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் நம்ம சேனல் இருக்கும். இந்த டாப்பிக்லாம் நீங்கள் தனியாக ரெஃபர் பண்ணீங்க, நியூஸ் பேப்பர்லாம் படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் இதை ரொம்ப சிம்பிளாக எல்லாருமே தெரிஞ்சக்கூடிய டாபிக்ஸாக நம்ம எளிமையாக சொல்கிறோம். ஸோ இப்போது என்ன இஷ்யூ அப்படின்னா, என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் பிரான்ஸோடைய பிரசிடென்டாக இமானுவேல் மேக்ரான் 2 பேரும் சேர்ந்து ஒரு 21 முக்கியமான அக்ரிமெண்ட் 2 நாடுகளுக்கு இடையில வெவ்வேறு செக்டாரில் டிஃபென்ஸ் இருக்குது, டெக்னாலஜி இருக்குது, கல்ச்சர் இருக்குது, சைபர் செக்யூரிட்டி இருக்குது, என்விரான்மெண்ட் இருக்குது. இந்த மாதிரி வெவ்வேறு செக்டாரில் ஒரு 21 முக்கியமான அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இதுலேயே ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எக்கச்சக்கமான டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட். ஸோ இந்தியாவை பொறுத்தவரை நம்ம ஒரு காலகட்டத்தில் டிஃபென்ஸ் சம்மந்தமான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே ரஷ்யா கிட்ட இருந்து தான் வாங்கிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ கரண்ட்ல நமக்கு அதிகமாக ஆர்ம் சப்ளை பண்ணுறதுல ரஷ்யா, அமெரிக்கா 2 பேருமே முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறாங்க. பட் இவங்க 2 பேருமே எக்ஸ்ட்ரீம் பவர். ஓகேங்களா? ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஆர்ம் சம்மந்தமான விஷயத்தை டைவர்சிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ பிரான்ஸ் கிட்ட இருந்து நிறைய முக்கியமான ராணுவ பொருட்கள்லாம் வாங்குறோம். அதில் குறிப்பாக ரஃபேல் போர் விமானம் நம்ம பிரான்ஸ் கிட்ட இருந்து தான் வாங்குறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் டிஃபென்ஸ்க்கு தேவையான விஷயங்களை பிரான்ஸ் கிட்ட இருந்து வாங்குறதுக்காக நிறைய அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்குமான அந்த உறவு எப்படி இருக்குன்னு பார்த்துலாம். இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்குமான ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் 1998 ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது சும்மா 2 நாடுகளுக்குள்ள ஃபார்மலான உறவை தாண்டி டிஃபென்ஸாகவும் சரி, பொலிட்டிக்கலாகவும் சரி, எக்கனாமிக்கலாகவும் சரி, மாதிரி எல்லா விஷயங்களும் சேர்ந்து எந்தெந்த நாடுகள்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்களோ, ரொம்ப உறவாக இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் கொடுப்பாங்க. 1992 இருந்து இந்தியாவுக்கும் பிரான்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் இருக்கு. அதே மாதிரி ஹரிசான் 2047 ரோட் மேப் 2023 என்ன பண்ணாங்க அப்படின்னா, 2 நாடுகளும் சேர்ந்து ஹரிசான் 2047 கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளுக்கு ரோட் மேப் இந்தியா பிரான்ஸ்கான ரிலேஷன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு ரோட் மேப் 2023 போட்டோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ 2024 இந்த 2 நாடுகளுக்குமான ரிலேஷன் என்ன தரத்துக்கு உயர்த்திருக்காங்க அப்படின்னா, ஸ்பெஷல் குளோபல் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது ஸ்பெஷலாக ஒரு சில நாடுகளுக்கு தான் கொடுப்பாங்க. அதுலேயும் ஒரு சில நாடுகளுக்கு மட்டும்தான் ஸ்பெஷல் குளோபல் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற இந்த விஷயம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்தியாவும் பிரான்ஸும் சேர்ந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக் ஸ்பெஷல் குளோபல் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மீட்டிங்கில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், அதே மாதிரி பிரான்ஸோடைய பிரசிடென்ட் இமானுவேல் மேக்ரான் இந்த மீட்டிங்கில் எக்கச்சக்கமான அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அதில் முதல்ல டிஃபென்ஸ் சம்பந்தமான அக்ரிமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 10-year டிஃபென்ஸ் கோஆபரேஷன் அக்ரிமெண்ட். ஆல்ரெடி இந்தியாவுக்கும் பிரான்ஸ்க்கும் இடையில ஒரு 10 வருஷத்துக்கு டிஃபென்ஸ் கோஆபரேஷன் அக்ரிமெண்ட் இருந்துச்சு. இப்போ அந்த அக்ரிமெண்ட்டை திரும்ப இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு 2035 வரை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒரு 10 வருஷத்துக்கு டிஃபென்ஸ் கோஆபரேஷனை இது பண்றாங்க. அடுத்து ஒரு முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஃபாரின் கண்ட்ரில இருந்து நிறைய ராணுவத்தில் ரெடிமேடா வாங்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு போர் கப்பல் வாங்குறோம் அப்படின்னா அதை ஃபாரின்லேயே பில்டு பண்ணி இந்தியாவுக்கு ரெடிமேடா கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஆர்மியில் பயன்படுத்தக்கூடிய, ஏர்ஃபோர்ஸ்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு ஹெலிகாப்டர் வாங்குறோம் அப்படின்னா அந்த ஹெலிகாப்டர் ஃபாரின் கண்ட்ரியில் பண்ணி டேரக்டா நம்மளுக்கு அந்த ஃபைனல் ஹெலிகாப்டரா கொடுப்பாங்க. பட் இப்போ நம்ம எதை நோக்கி மூவ் ஆயிட்டோம் அப்படின்னா, அந்த கண்ட்ரிட்ட ஒரு 10 ஹெலிகாப்டர் வாங்குறோம் அப்படின்னா அது 2 மட்டும் தான் டேரக்டா வாங்குவோம். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 8 அந்த நாடும் இந்தியாவும் சேர்ந்து இந்தியாவில் தயாரிப்பாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரஃபேல் எடுத்துங்க. ஸோ ரஃபேல் உற்பத்தி பண்றது பிரான்ஸோட டசால்ட் ஏவியேஷன் அப்படிங்கிற கம்பெனி. இப்போ நம்ம ஒரு 114 ரஃபேல் வாங்குறோம் அப்படின்னா அதுல ஒரு 15 சம்திங் தான் ரஃபேல் நிறுவனம் அங்க பிரான்ஸ்ல தயாரிச்சு இந்தியா கொடுக்குறாங்க டேரக்டா. மீதி இருக்கிற நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்தியாவுடைய கம்பெனிஸ் டாடா ஏர்லைன்ஸ் இந்த மாதிரி நிறைய பிரைவேட் கம்பெனிஸ் இருக்கு, அதே மாதிரி கவர்மெண்ட் கம்பெனிஸ் இருக்கு. இவங்க கூடயும் அந்த ஃபாரின் கண்ட்ரியோட கம்பெனி கூட சேர்ந்து நம்ம டெக்னாலஜிக்கல் டிரான்ஸ்ஃபர், அவங்க என்ன பண்றாங்க, நமக்கு அந்த டெக்னாலஜியை ப்ரொவைட் பண்றாங்க. அதே மாதிரி அவங்களுடைய எக்ஸ்பர்டைஸ் எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணி இந்தியாவில் நம்ம தயாரிக்கிறோம். இதனால நமக்கு நிறைய டெக்னாலஜி கிடைக்கும். பிளஸ் உள்நாட்டிலேயே நமக்கு நம்மளுடைய டிஃபென்ஸ் செக்டர் இண்டிஜினஸா க்ரோ பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த அக்ரிமெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஜாயிண்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட். ஓகேங்களா? தென் முக்கியமா
கோட் டிசைன். ஸோ இப்போ ஒரு புதுசாக ஒரு ராணுவம் சம்பந்தமான கப்பலோ இல்லை வேற ஏதோ ஒரு தளவாடங்களோ தயாரிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு டிசைன் பண்றதுக்கு 2 பேரும் சேர்ந்து நம்ம டிஆர்டிஓவும் பிரான்ஸோட கம்பெனி சேர்ந்து ஒர்க் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் டெவலப் பண்றதுக்கும் சரி ப்ரொடியூஸ் பண்றது இந்த மாதிரி எல்லாத்துலயுமே வந்து 2 பேரும் ஷேர் பண்ணி வந்து பண்ண போறோம். இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சாஃப்ரான் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறதுனா பிரான்ஸோட ஒரு முக்கியமான டிஃபென்ஸ் கம்பெனி. ஸோ சாஃப்ரான் அப்படிங்கிற கம்பெனியும் பெல்லும் சேர்ந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ஹேமர் மிசைல். ஸோ ஹேமர் மிசைல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மிசைல். நம்ம ஆபரேஷன் சிந்தூர்ல பயன்படுத்துற ஒரு முக்கியமான மிசைல் தான் ஹேமர். இது எதுக்கு பயன்படுத்துறது அப்படின்னா நம்ம அந்த ரஃபேல் போர் விமானம் இருக்குல்ல, அந்த ரஃபேல் போர் விமானத்துல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான ரொம்ப பயங்கரமான ஏவுகணை மிசைலுக்கு பேர் என்னன்னா ஹேமர் அப்படிங்கிற மிசைல். இது ஒரிஜினல் யாரோடதுன்னா சாஃப்ரான் அப்படிங்கிற கம்பெனியோடது. இப்போ அவங்க கிட்ட இருந்து டெக்னாலஜியை வாங்கி அவங்களும் பெல் கம்பெனியும் சேர்ந்து என்ன பண்றாங்க ஹேமர் அப்படிங்கிற இந்த மிசைல் இந்தியாவிலே ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம ரெசிப்ரோக்கல் ஆர்மி டிப்ளாய்மெண்ட். இப்போ பிரான்ஸோட ஆர்மி இருக்கு இல்லையா, இந்த பிரான்ஸோட ஆர்மில ஒரு சில இந்தியாவுடைய ஆர்மி ஆபீசர்ஸ் போய் ஒர்க் பண்ண போறாங்க. அதே மாதிரி இந்தியன் ஆர்மில ஒரு சில பிரான்ஸோட ஆபீசர்ஸ் ஒர்க் பண்ண போறாங்க. ஸோ இதுக்காகவும் வந்து அக்ரிமெண்ட் வந்து போடப்பட்டிருக்கு. இது எல்லாமே டிஃபென்ஸ்ல போடப்பட்ட முக்கியமான அக்ரிமெண்ட். ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஏரோஸ்பேஸ். நம்மளுடைய ஏர்ஃபோர்ஸ்ல அதே மாதிரி இந்தியாவுடைய ஆர்மில நிறைய ஹெலிகாப்டர் வந்து பயன்படுத்துறாங்க. ஸோ ஹெலிகாப்டர் மெயினா எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா ஒன்னு இந்த பொருட்கள் எல்லாமே கொண்டு போறதுக்காக பயன்படுத்துவாங்க. ராணுவத்துக்கு தேவையான பொருட்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்காக, இல்ல சோல்ஜர்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்காக ஹெலிகாப்டர் பயன்படுத்துவாங்க இல்லையா. அதுல இப்போ ரொம்ப அட்வான்ஸ்டான ஹெலிகாப்டர் என்ன அப்படின்னா H125 அப்படிங்கிற ஹெலிகாப்டர். H125 அப்படிங்கிற இந்த ஒரு ஹெலிகாப்டர் இது பிரான்ஸ்ல உற்பத்தி பண்றாங்க. இது இந்த ஹெலிகாப்டர் வந்து பிரான்ஸ்ல தான் உற்பத்தி பண்றாங்க. ஸோ இந்த ஹெலிகாப்டரை இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. யார் யார் சேர்ந்து அப்படின்னா ஒரிஜினல் அந்த ஹெலிகாப்டர் வந்து ஏர்பஸ் நிறுவனத்தோட. ஸோ இப்போ ஏர்பஸ் நிறுவனம் டாடா அட்வான்ஸ் சிஸ்டம், டாட்டாவுடைய ஒரு டிஃபென்ஸ் சம்பந்தமான எக்யூப்மெண்ட்லாம் உற்பத்தி பண்ணக்கூடிய கம்பெனி தான் டாடா அட்வான்ஸ் சிஸ்டம். ஸோ ஏர்பஸும் டாடா அட்வான்ஸ் சிஸ்டமும் சேர்ந்து H125 அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப ஒரு அட்வான்ஸான ஹெலிகாப்டர் வந்து கர்நாடகால இதுக்கான உற்பத்தி பண்றதுக்கான ஆலை, இது உற்பத்தி பண்றதுக்கான பிளான்ட் கொண்டு வந்து இந்த H125 ஹெலிகாப்டர் வந்து கொண்டு வர போறாங்க. அடுத்து நம்ம பார்த்தோம் நம்ம இந்தியாவுடைய மெரைன், இந்தியாவுடைய நேவி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு 26 ரஃபேல் ஏர்கிராஃப்ட், ஒரு ரஃபேல் ஜெட் வந்து யாருக்கு வாங்குறாங்க, மெரைன் நம்மளுடைய நேவிக்கு வந்து வாங்குறாங்க. அதுக்கான அக்ரிமெண்ட் வந்து ஃபைனலைஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து சாஃப்ரானும் HAL அப்படிங்கிற இந்த நிறுவனமும் சேர்ந்து IMRH இன்ஜின் உற்பத்தி பண்றதுக்கான அக்ரிமெண்ட் வந்து போடுறாங்க. ஸோ இதெல்லாமே எதுக்காக, இதெல்லாமே இந்தியாவில் பிரான்ஸ் கம்பெனியோட சேர்ந்து இந்தியாவில் அந்த ஹெலிகாப்டர் அதுக்கப்புறமா இந்த விஷயங்களை உற்பத்தி பண்றாங்க. ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அடுத்து என்ன கோஆபரேஷன் அப்படின்னா ரேர் எர்த் அண்ட் கிளீன் எனர்ஜி. ஸோ ரேர் எர்த் எலமெண்ட் அப்படிங்கிறது இது நம்ம பூமியில கிடைக்கக்கூடிய ஒரு தாது பொருள் தான். பட் இது வந்து அவ ஈஸியா நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு நம்ம நிறைய டெக்னாலஜி தேவை, ரொம்ப அட்வான்ஸாக மட்டும் நம்ம பண்ண முடியும். இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா இப்போ நம்ம அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா, அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லாம் மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கான காம்போனன்ட்ல இது அதிகமாக பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி சோலார் அந்த பேட்டரிஸ் அதில் அதிகமாக பயன்படுத்துறாங்க. முக்கியமா டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்ல இந்த ரேர் எர்த் மெட்டீரியல் வந்து பயன்படுத்துறாங்க. ஸோ இந்த ரேர் எர்த் மெட்டீரியலுக்காகவும் கிளீன் எனர்ஜிக்காகவும் இந்தியாவும் பிரான்ஸும் சேர்ந்து அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஆஃப் இன்டென்ட் ஆன் கிரிட்டிக்கல் மினரல், இந்த கிரிட்டிக்கல் மினரல் சம்பந்தமான ரிசர்ச், டெக்னாலஜி, இந்த சப்ளை செயின் எல்லா விஷயத்திலும் 2 பேரும் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அடுத்து எக்ஸ்ப்ளோரேஷன், ப்ராசஸிங் அண்ட் ரீசைக்ளிங், இந்த கிரிட்டிக்கல் மினரல் இது பண்றதுக்கு. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ கரண்ட்ல கிரிட்டிக்கல் மினரல்ல வேர்ல்டுலயே அதிகமாக ப்ரொடியூஸ் பண்றது யாருன்னா சைனா. ஓகேங்களா, பட் சைனா வந்து நிறைய நாடுகள் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால சைனாக்கு அல்டர்னேட்டிவா அவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த கிரிட்டிக்கல் மினரல் சம்பந்தமான எல்லா கோஆபரேஷனும் வந்து போட போறாங்க. ஸோ அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இனோவேஷன். 2026 இந்தியாவும் பிரான்ஸும் சேர்ந்து என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா இந்தியா பிரான்ஸ் இயர் ஆஃப் இனோவேஷன், இந்தியா பிரான்ஸ் இயர் ஆஃப் இனோவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதுல மெயினா இப்போ ரீசெண்டா எமர்ஜ் ஆகிட்டு இருக்க டெக்னாலஜிஸ் இருக்கு இல்லையா, ஏஐ, சைபர் ஸ்பேஸ், ஹெல்த், சஸ்டைனபிலிட்டி, இந்த மாதிரி எல்லா இதுலயும் போறாங்க. இப்போ இந்தியா நிறைய நாடுகள் கூட அந்த ஏஐக்கான கோஆபரேஷன் வந்து போட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஃபியூச்சர்லேயே வந்து எல்லா ஜாப்ஸுமே ஏஐ வந்து 100% இம்பாக்ட் பண்ண போகுது. நீங்க என்ன ரோல் பிளே பண்ணிட்டு இருந்தாலும் சரி ஏஐ கண்டிப்பா உங்க ரோலை அஃபெக்ட் பண்ணதான் போகுது. ஸோ கண்டிப்பா உங்களை ஏஐ தெரிஞ்ச ஒரு நபர் வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால நீங்க ஏஐ தெரியல அப்படின்னா பேசிக்கா எப்படி ஏஐக்கான டூல்ஸ் எப்படி யூஸ் பண்றது, டெக்ஸ்ட் ஜென்ரேட் பண்ற டூல் எப்படி யூஸ் பண்றது, அதே மாதிரி வந்து வீடியோ, ஆடியோ, இந்த மாதிரி பேசிக்கான ஏஐ டூல்ஸ்லாம் எப்படி ஜென்ரேட் பண்றது அப்படிங்கறத கத்துங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய ஃபீல்டு சம்பந்தமா நீங்க மார்க்கெட்டிங்ல இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு நிறைய ஏஐ டூல்ஸ் இருக்கு. இல்ல நீங்க வந்து டிசைன்ல இருக்கீங்க, இல்ல ப்ரொடக்ஷன்ல இருக்கீங்க, நீங்க எந்த ஃபீல்டுல இருந்தாலும் சரி அது ஒவ்வொன்றுக்கும் நிறைய ஏஐ டூல் இருக்கு. அந்த ஏஐ டூல் வந்து தயவு செஞ்சு கத்துங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல ஏஐ தான் வந்து எல்லாமே.
ஏஐ இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? எப்படி வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி மொபைல் ஃபோன் கம்ப்யூட்டரும் யூஸ் பண்ண மாதிரி தெரியாமல் நிறைய பேர் வேலை போச்சோ, அதே மாதிரி அதோட ஒரு லார்ஜ் ஸ்கேலில் ஃபியூச்சர் என்ன ஆகுது அப்படின்னா ஏஐ தெரியாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் போக போகுது. ஸோ அதனால தயவு செஞ்சு ஏஐ வந்து கற்றுங்க. ஏஐ தான் வந்து இனி அடுத்த ஒரு 30-40 இயர்ஸ்க்கு வந்து வேர்ல்டு ரூல் பண்ண போகுது. ஓகேங்களா? ஸோ அதனால ஏஐல சைபர் ஸ்பேஸ், ஹெல்த் இந்த மாதிரி விஷயங்கள் அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. தென் இந்தியா பிரான்ஸ் இனோவேஷன் நெட்வொர்க்கான ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. தென் ஸ்டார்ட் அப் கொலாபரேஷன் இந்தியாவுடைய டி ஹபும் பிரான்ஸோடைய நாட் அப்படிங்கிற இந்த கம்பெனியும் சேர்ந்து ஸ்டார்ட் அப் கோஆபரேஷன் புதுசாக கம்பெனிஸ்லாம் உருவாக்குறாங்க இல்லையா? ஸோ அதுக்கான அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து வேற என்ன அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா எக்கனாமிக் ஸ்பியர்ல டபுள் டாக்ஸ் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட். ஆல்ரெடி டபுள் டாக்ஸ் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் அப்படிங்கிற அக்ரிமெண்ட் இருந்துச்சு. என்ன அப்படின்னா இப்போ இந்தியாவில இருந்து ஒரு கம்பெனி டாட்டாவோ ரிலையன்ஸோ ஏதோ ஒரு கம்பெனி பிரான்ஸ்ல போயிட்டு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. அந்த கம்பெனில இருந்து வரக்கூடிய ப்ராஃபிட் இருக்கு இல்லையா? அந்த ப்ராஃபிட்டுக்கு பிரான்ஸோட கவர்மெண்ட்டும் டாக்ஸ் போடுவாங்க. அதே மாதிரி அந்த பணத்தை இந்தியாவுக்கு கொண்டு வரும்போது இந்தியன் கவர்மெண்ட்டும் டாக்ஸ் போடுவாங்க. ஸோ இதனால அந்த கம்பெனிக்கு நிறைய லாஸ் ஏற்படுது. ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்டதா என்னன்னா டபுள் டாக்ஸ் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது. என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு கவர்மெண்ட்டும் பேசி ரெண்டு கவர்மெண்ட்டுமே டாக்ஸ் போடாம என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சம்திங் நான் வந்து இவ்வளவு போடுறேன் நீ வந்து இவ்வளவு போடுங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் என்ன டபுள் டாக்ஸ் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட். அதுக்கப்புறமா கிளைமேட் சேஞ்ச், எனர்ஜி, நியூக்ளியர் கோஆபரேஷன் அக்ரிமெண்ட் போட போறாங்க. முக்கியமா 30,000 இந்தியன் ஸ்டூடெண்ட் பிரான்ஸ் 2030க்குள்ள இந்தியாவில இருந்து ஒரு 30,000 ஸ்டூடெண்ட்ஸ் பிரான்ஸ் என்ன பண்ண போறாங்க விசா எல்லாமே ப்ரொவைட் பண்ணி அங்க பிரான்ஸ் நாட்டில் படிக்கிறதுக்கு வேலை பார்க்கறதுக்கு எடுக்க போறாங்க. அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஒரு 21 அக்ரிமெண்ட். ஸோ நார்மலா ரெண்டு கண்ட்ரீஸ்க்கு இடையில கோஆபரேஷன் நடக்குது, மீட்டிங் நடக்குது அப்படின்னா அதுல ஒரு 5-10 இந்த மாதிரி தான் வந்து போறாங்க. 10 போட்டாலே பெரிய விஷயம். பட் இப்போ இந்தியாவும் பிரான்ஸும் சேர்ந்து வெவ்வேறு செக்டார்ல 21 அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம பிரான்ஸ் வந்து இந்தியாவுக்கு நிறைய கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்தியா வந்து ஐநாவுடைய செக்யூரிட்டி கவுன்சில் இருக்குல்ல, யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில், அதுல நம்ம வந்து ரிஃபார்ம் கேட்டுட்டு இருக்கோம். ஸோ அந்த ரிஃபார்ம் இனிஷியேட்டிவ்க்கும் முழுக்க இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்றதா கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்த பிரான்ஸ் வந்து தொடர்ந்து 2 முக்கியமான மாநாடுகள் நடத்துறாங்க. G7 மாநாடு பிரான்ஸ் நடத்துறாங்க. ஸோ அதுக்கு இந்தியாவை இன்வைட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா ஆப்பிரிக்கன் சம்பந்தமான ஒரு மாநாடை நைரோபில பிரான்ஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஸோ அதுக்கும் நம்மள சீஃப் கெஸ்டா வந்து கூப்பிட்டுருக்காங்க. இந்த மாதிரி நிறைய முக்கியமான அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால இந்தியா பிரான்ஸ் ரிலேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ இதை கொஞ்சம் தெளிவாக நீங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்தியா அப்படிங்கிறது ஒரு சில கண்ட்ரி கூட மட்டும்தான் நம்ம வந்து டிஃபென்ஸ் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வச்சுட்டு இருந்தோம். பட் இப்போ டிஃபென்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் நம்ம டைவர்சிஃபை பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இம்போர்ட் அப்படிங்கிறதுலேருந்து இப்போ இண்டிஜினஸாக டிஃபென்ஸ் சம்மந்தமான ப்ராடக்ட்லாம் உருவாக்க ஆரம்பிச்சிட்டோம். இதனால ஃபியூச்சரில் இந்தியாவுடைய டிஃபென்ஸ் செக்டர் அப்படிங்கிறது எங்கேயோ போகுது. நம்மளோட மிலிட்டரி ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது ஃபியூச்சரில் சைனாவோட அதிகமாக போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம். இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டாபிக் வேணும் இல்லை வேறு சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.